விராலிமலை டாக்டர் சி விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த 2 பேரும் சட்டமன்ற தொகுதிகளில் மறுபடியும் தாவேகாவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு முயற்சி. அதே மாதிரி மதுராந்தகம், திருச்சி, இது ஒரு 5+2 விராலிமலை மற்றும் கரூர். இது எல்லாமே இவர்களுக்கு பாசிட்டிவான தொகுதியா அப்படின்னா எப்படியும் வெற்றி பெற்று விடலாம். அப்படி வெற்றி பெற்று விட்டால் நமக்கு இதில் ஒரு 7 தொகுதிகளோ 5 தொகுதிகளோ கிடைக்கும். இருப்பதை வைத்து 11 ஆகலாம். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு 5, 11 5 16. இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, தற்போது தாவேகாவிற்கு கூட்டணி கட்சிகளின் மூலம் நெருக்கடி இருக்கிறது. ஆனால் நெருக்கடி இல்லை. என்ன குழப்பறீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. குழப்பல் ஒன்றும் இல்லை. இடதுசாரிகள் அடிக்கடி அவர்களை மிரட்டுகிறார்கள். அது அவர்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். அதனால நாம கொஞ்சம் தன் கை சுகமாக இருந்தால் நம்ம தலைக்கு வச்சு தூக்கலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இப்போ பரபரப்பா புதிதாக பலரை சேர்த்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களில் மிக முக்கியமானவர்கள் விராலிமலை டாக்டர் சி விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த 2 பேரும் சட்டமன்ற தொகுதிகளில் மறுபடியும் தாவேகாவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு தலைமையிலிருந்து சிக்னல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அம்பையில் இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையாவுக்கும் அந்த உறுதி கிடைத்திருக்கிறது. இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன? பொதுவாக நாம ஒரு பத்திரிகைக்காரனா பல செய்திகளை தொகுத்து அதற்குள் இருக்கும் அடியாளத்தில் இருக்கும் நீரோட்டத்தை மட்டுமே உங்களுக்கு சொல்ல முடியும். சில செய்திகள் சொல்வதோ அது நடக்கலாம், அது நடக்காமலும் போகலாம். ஆனால் இந்த வழக்கில் விராலிமலை சி விஜயபாஸ்கர் அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் மீண்டும் வழக்காடு மன்றத்தை நாடியிருப்பதுதான் நமக்கு ஒரு சந்தேகம். ஏற்கனவே நீங்க பாருங்க, ஜோசப் விஜய் திருச்சியில் 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ணிட்டார். அங்கு தேர்தல் நடத்தணும். அதே போன்று விராலிமலை, கரூர் 2 பேரும் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர். அப்போ 3 ஆட்சி. பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, தாராபுரம் சத்திய பாமா, அதே மாதிரி இங்க மதுராந்தகம் அந்த அம்மா பேரு மரகதம் ஏதோ குமாரவேல். இப்போ இப்படி ஒரு 5 தொகுதிகள், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், அதே மாதிரி மதுராந்தகம், திருச்சி, இது ஒரு 5+2 விராலிமலை மற்றும் கரூர். இது எல்லாமே இவர்களுக்கு பாசிட்டிவான தொகுதியா அப்படின்னா எப்படியும் வெற்றி பெற்று விடலாம். அப்படி வெற்றி பெற்று விட்டால் நமக்கு இதில் ஒரு 7 தொகுதிகளோ 5 தொகுதிகளோ கிடைக்கும். இருப்பதை வைத்து 11 ஆகலாம். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு 5, 11 5 16 17. பிரச்சனை இல்லை. இப்ப திருமாவளவனோ மற்றவர்களோ இவருக்கு எதிராக போக போவதில்லை. அவரும் உறுதி செய்துட்டார். இருந்தாலும் தன் கையே தனக்கு சுகம் என்பதை தாவேகாவினுடைய தலைமை பொறுப்புள்ளவர்கள் ஒரு முடிவெடுத்து வைத்திருந்தார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருநெல்வேலியை சார்ந்த மிக முக்கியமான ஒருவர் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அந்த வெங்கடாச்சலம் என்பவர் பதிவு செய்த அந்த வழக்கில் இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் அதற்கு அவர் பல காரணங்களை சொல்லியிருந்த போதிலும் நீதிமன்றம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நீட்டிப்பு செய்திருக்கிறது இந்த வழக்கு சம்பந்தமாக. தாவேகாவை பொறுத்தவரை கூட்டணியாளர்களை நம்பவில்லை. கூட்டணி அவர்களுக்கு முக்கியம். இருந்த போதிலும் தம்முடைய பலத்தை சட்டமன்றத்தில் அதிகரித்துக் கொள்வதன் மூலம் தாங்கள் இதைவிட ஸ்ட்ராங்காக பேசலாமே. இப்போ பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு அடிக்கடி மெதுவாக நோன்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி டிஎம்கே கார இடத்துலலாம் ரொம்ப மௌனியாகத்தான் தன் கதையை கொண்டு போறாங்க. கம்யூனிஸ்டினுடைய இப்போ சாம்சங் போராட்டத்தில் நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் என்று சொன்னாலும் அரசை உருக்குலைக்கக்கூடிய அளவிற்கு, தடுமாறும் செய்யக்கூடிய அளவிற்கு, அதே போன்று நிலக்கீழ் ஆட்டம் வருகின்ற போது
நிலநடுக்கம் வருகின்ற போது ஆடுகின்ற ஒரு ஆட்டத்தை அரசுக்கு அவர்கள் எப்போதும் கொடுத்ததில்லை. அப்படியே இருந்தார்கள். உதாரணத்திற்கு வேங்கை வயலுடைய மரம் கலந்த சம்பவத்திலும், டெல்டாவில் விவசாயிகளுடைய போராட்டத்திலும், அதை போன்று நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் மௌனியாகத்தான் இருந்தார்கள். பெரும் ஊழல்கள், தாமிரபரணியினுடைய மண் அள்ளுவதிலிருந்து குமரி மாவட்டத்தில் வள்ளியூரில் தாராபுரத்தில் மலைகள் உடைக்கின்ற போதும் கூட அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். இப்போது என்னவோ புதிதாக வந்திருக்கிற தாவேகாவை அவர்கள் நோண்டுகிறார்கள். அந்த குழந்தை பிறந்தே ஒரு 2.5 மாதம் தான் ஆகின்றது. அதற்கு பல் முளைத்து கால் நின்று வழுக்கெடுக்காமல் அழகாக அவர்கள் போற வேண்டும். மிஸ்டேக்ஸ் மோர் டைம். ஆக பொறுமையை கையாள வேண்டிய அவர்கள் குடைச்சல் கொடுப்பதுதான் தாவேகாவுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. இப்போ இந்த எலெக்ஷன்ல அவங்க வெற்றி பெறுவதற்கான முறைமைகளை முன்னெடுக்கிறார்கள். தாவேகா ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்ற பிரகடனம் மக்களுக்கு செல்ல போகிறது. ஆனாலும் வாக்குறுதிகள் பெரிய அளவில் இன்னும் நிறைவேற்றப்படாததும் பொது சமூகத்தில் மக்களிடத்திலே தாவேகாவுக்கு எதிரான வெறுப்பு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் நாள் ஆகும் சார், இப்போ தானே சார் வந்திருக்காங்க அப்படின்னு பொதுமக்களே நாம பார்க்கிற பல பேர் சொன்னார்கள். அது ரொம்ப முக்கியம். இதற்கிடையில் விராலிமலை விஜயபாஸ்கர் ஒரு சொல்றாரு, வெங்கடாச்சலம் இருக்கிறார் பாருங்க, அவர் இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பே நான் எனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டேன். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, தேர்தலை நடத்தணும்னு சொல்றாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றார் டாக்டர் சி விஜயபாஸ்கர். டாக்டர் சி விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, தேர்தலை உடனடியாக நடத்தணும். ஏன்னா நான் ரிசைன் பண்ண பிறகுதான் வெங்கடாச்சலம் மனு தாக்கல் செய்தார். ஒருவேளை எனது தேர்தல் வெற்றி பெறவில்லை என தீர்ப்பு வந்தாலும் 2ஆம் நிலையில் இருப்பவர் தாவேகா, 3ஆம் நிலையில் இருக்கக்கூடியவர் தான் யாரு? திமுக. அதனால திமுக இது அந்த மாதிரி வழக்குகளை போடுவது தவறு. ஆகவே நான் முதலாவதாகவும் 2வது தாவேகாவும் தான் அதிமுகவிலே வெற்றி தோல்வி வந்தது. 3ஆம் நிலையில் இருப்பவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே நான் ரிசைன் செய்த பிறகுதான் இந்த வழக்கை மேலான் எமது எதிர் தரப்பாளர் வழக்கு பதிவு செய்திருந்தார். எனவே மீண்டும் இந்த தேர்தலை நீங்கள் உடனடியாக நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது முக்கியமான பாலிசி, இது முக்கியமான செய்தி. அதே மாதிரி கரூரில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னார்னா, இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 80 வேட்பாளர்கள் தொகுதியில போட்டியிட்ட நிலையில 2வது இடத்துல தாவேகா தான் வந்துச்சு. அவரும் அதே கருத்தை தான் சொல்கிறார். தாவேகா மதியழகனோ அல்லது வேறு எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவர்களை கரூர் தொகுதிகளில் மக்கள் பிரதிநிதியாக அறிவிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எந்த ஒரு நியாயமான காரணம் இன்றி ஒரு தொகுதியில் மக்களுக்கான பிரதிநிதி இல்லாமல் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதப்பா, உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். 2 மனுக்களும் ஆகஸ்ட் மாதம், இது ஜூலை, இன்று மாதம் 24ஆம் தேதி மறு விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் நிறுத்த தடை நீட்டிப்பும் 24 வரைக்கும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 தொகுதிகளிலும் அம்பாசமுத்திரத்திலும் 3 பேரும் அவர்கள் போட்டியிட போகிறார்கள். அதுல டவுட்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் வருது. அம்பாசமுத்திரத்தின் வேட்பாளராக இசக்கி சுப்பையா, விராலிமலையில் சி விஜயபாஸ்கர் டாக்டர், எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர். அவர்களுக்கு சில பதவிகளும் வழங்கி இருப்பதாகவும், கடந்த வழக்குகள் எப்படி இருந்தாலும் இனி நீங்கள் கை சுத்தமாக இருக்க வேண்டும் என அச்சுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கடும் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் இவ்வளவு பரபரப்பாக, அல்லது இவர்கள் அமைதியாக இருக்கலாம், இவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய் மொழியான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டதால் அவர்கள் இப்பொழுது அவசரப்படுகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் அவசரப்படுவதற்கான மூல காரணம் இதுதான். ஆகவே விராலிமலை தொகுதியில் டாக்டர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கரும் கரூரில் திரு எம்ஆர் விஜயபாஸ்கரும் போட்டியிடுவதற்கு தாவேகா தலைமை அவர்களுக்கான பொறுப்பை கொடுப்பதற்கும் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கரூரிலே பதவியிலே இருந்தால்தான் செந்தில் பாலாஜி போன்ற திராவிட முயக்கத்தில் அடக்க முடியும். அப்புறம் சாதி பின்னணி மற்ற காரியங்களை எல்லாம் வைத்து எம்ஆர் விஜயபாஸ்கரை தாண்டி சி விஜயபாஸ்கர்
அதே மாதிரி தெற்கே முக்குளத்தோருக்கு ஓரளவுக்கு ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர். அவர் பேர் என்னது, நம்முடைய அம்பாசமுத்திரம் அம்பையினுடைய இசக்கி சுப்பையா. இவர்களுக்கெல்லாம் நிறுத்த ஏற்கனவே பேசப்பட்ட முடிவின் பால் அவர்களுக்கு நிறுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி தொகுதியில் மிக முக்கிய ஆளுமைகள், தமிழ்நாட்டில் அறியப்படாத ஒரு முகம் நிறுத்தப்படலாம் என்ற செய்தி வந்திருக்கிறது. அது யார் என்று தெரியவில்லை. அதே நேரம் பெருந்துறை ஜெயக்குமார், சத்யபாமா, மதுராந்தகம் இவர்கள் 3 பேருடைய நிலைமை பற்றி நமக்கு அவ்வளவாக தெரியவில்லை. அவர்கள் நிறுத்தப்படலாம் அல்லது கட்சி பதவிக்கு அவர்கள் அனுப்பப்படலாம் என்ற நிலையில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி தேர்தல் விவகாரத்தில் வழக்கும் இவர்களின் வழக்கின் தீர்ப்பும் வரப்போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.